ஏற்படுத்தினது யார்? உங்க ஊழியத்தை ஏற்படுத்தினது யார்? இவ்வளவு பெரிய திட்டத்தை உங்க மூலம் ஏற்படுத்தினது யார்? ஏற்படுத்தினது கர்த்தராயிருந்தால், கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரம் நிகழ்கால உலகத்தில் எழுப்புகிற எந்த வல்லமையும், எந்த அதிகாரங்களும், எந்த தத்துவங்களும், எந்த விஞ்ஞான வளர்ச்சியும், எதுவும் தேவன் ஸ்தாபித்ததை ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நீங்க ஒரு காரியத்தை பார்க்கும்போது நீங்க முதல்ல ஆராய்ச்சி பண்ண வேண்டியது, who has established. யூதாசு ஸ்தாபிச்சு அழிஞ்சு போகும், யூதாசு ஸ்தாபிச்சு அழிஞ்சு போகும். கர்த்தர் ஸ்தாபித்தால் அது மெய்யானது. சில நேரம் சாத்தான் தேவையில்லாத ஒரு வகையான பீதியை விதைக்கிறான், ஒரு வகை சந்தேகத்தை தூண்டி விடுறான். திடீர்னு அட்மாஸ்பியர் மாறுது, திடீர்னு காரியங்கள் கடினமாகுது. ஒரு போலி தோற்றத்தை உருவாக்குகிறான். அதை உருவாக்கி வச்சுட்டு நிலைநிற்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது அப்படிங்கிற காரியங்களை அவன் சொல்றான். இல்ல, நம்ம பார்க்க வேண்டியது ஸ்தாபிச்சது யாரு? ஸ்தாபிச்சது கர்த்தர்னா அது மெய்யானது. நோக்கம் நிறைவேறுகிறது வரை அது நிலைநின்றே ஆகணும். இந்த நாளில மகா தெய்வத்துடைய கரங்களில ஒரு நிமிஷம் நம்மளை விட்டு கொடுக்கல. நான் சொன்னதெல்லாம் ஒரு தடவை சொல்றேன். ஸ்தாபிக்கப்பட்ட கூடாரங்கள் மனுஷனா. மோசே 2 ஸ்தாபிச்சாரு, இப்ப இல்லை. யோசுவா 1 ஸ்தாபிச்சாரு, இப்ப இல்லை. சாலமோன் 1 ஸ்தாபிச்சான், இப்ப இல்லை. செருபாபேல் ஸ்தாபிச்ச உடனே ஏரோது ராஜா புனரமைத்தான், இப்ப இல்லை. அவைகளில் சில யுத்தத்தில் விழுந்தது, யுத்தம் பண்ணி தோற்று போனதுனால விழுந்தது. ஆனா சில அப்படி அல்ல, 4 காரணங்களுக்காக விழுந்தது. 1 இச்சை. அதான் அந்த 2 பேதுரு 1:3-4 வாசிக்கும்போ, இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி. 1 இச்சையினால், 2 கீழ்ப்படியாமையினால், 3 பொருளாசையினால், 4 விக்கிரக ஆராதனையினால். தேவன் ஸ்தாபித்ததை கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். உங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி பரலோகத்தின் தேவன் உங்க கையில தந்த எதையும் இழந்து போகாதபடிக்கு பாருங்கள். ஒரு நிமிஷம் நல்ல கண்ணை மூடி பரலோகத்தின் தேவன் நோக்கி ஜெபிக்கலாம். ஐ வாண்ட் எவ்ரிபாடி ஜாயின் இன் பிரேயர். எல்லாரும் வாயை திறக்கணும்னு நான் விரும்புறேன்.